ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூவி பிடிச்சுக்குள்ள போயிடலாம். ஜெயம் ரவியோட சைரன் மூவி இந்த படத்தை இந்த மாதம் 16ஆம் தேதி நீங்கள் தேட்டர்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு 6 மணிக்கு வந்து செகண்ட் சீன் இந்த படத்தை வந்து வரப்போகுது. நேற்று ஈவினிங் லால் சலாம் மூவியோட ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. யாரெல்லாம் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு போங்க. அப்புறம் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஜிவி பிரகாஷோட அப்கமிங் மூவியான ரெபல் படத்துலேருந்து நேற்று இந்த போஸ்டர் விட்டுருந்தாங்க. இந்த போஸ்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அன்வர் ஷிப்பின் கண்டுதம் இந்த படத்தை வந்து பிப்ரவரி 9ஆம் தேதி நீங்கள் தேட்டர்ஸில் பார்க்கலாம். டொவினோ தாமஸ் இந்த படத்தில் வந்து லீட் பண்ணியிருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் வந்து பிப்ரவரி மந்த் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட படத்தோட நியூ போஸ்டர் தான். மணிகண்டனோட லவர் மூவி இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து அவர் விஜய் சித்து கூட வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து யூடியூப்ல சீக்கிரமாக பார்க்கலாம், இல்லை மேபி வந்திருக்கலாம். ஆக்ஷன் ஹீரோ பிஜு இந்த படத்தோட 2வது பார்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நிவின் பாலி இந்த படத்தை வந்து நடிக்க போறாரு. ஆல்ரெடி நிவின் பாலி இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். ஆக்ஷன் ஹீரோ பிஜு 2016 அந்த படம் வந்திருக்கு. பார்க்காம போய் செக் பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ்லையும் இருக்கு, போய் பாருங்க. அஸ்திரம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த படத்தை வந்து ஆக்டர் ஷியாம் வந்து அவர் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியாக இருக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டொவினோ தாமஸோட அப்கமிங் நடிகர் இந்த படத்தை வந்து மே 3ஆம் தேதி நீங்கள் தேட்டர்ஸில் வேர்ல்டு வைட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மகேஷ் பாபுவோட குண்டூர் காரம் நெட்ஃப்ளிக்ஸில் 9ஆம் தேதி நாம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 லாங்குவேஜில் நம்ம பார்க்கலாங்க. தெலுங்கு, மலையாளம், தமிழ், கன்னடம், ஹிந்தி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரும்.